Hi friends, welcome to our channel Engineer Malikadai. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா 5 ரூபாய் விளக்க அட்டை செய்யறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நம்ம மளிகை கடையில என்னென்ன விளக்கெல்லாம் இருக்கும், என்னென்ன ரேட்டு விற்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பொருள்லாம் எங்க வாங்குறோம் அப்படின்னு 2 வீடியோ போட்டிருப்பேன். நீங்க ஒரு மண்பானை கடை வைக்கனாலும் அப்படிலாம் நீங்க இப்போ கடை வைக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியா கொடுத்து நீங்களும் உங்க கடையில அல்லது ஒரு சிறு தொழிலா பார்ட் டைமா இந்த மாதிரி விளக்கெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அந்த ரேட்டுக்கு தான் வாங்கி விற்கணும். நீங்க அதிக ரேட்டுக்கு வாங்கி விற்க முடியாது, சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் பாத்துக்காங்க. இன்னைக்கு நம்ம 5 ரூபாய்க்கு இந்த விளக்க அட்டை, சரிங்களா, இன்ஸ்டன்டா கோயில்கள் இருக்க இடங்கள்ல வாங்கி பொருத்துவாங்க. அது மாதிரி எல்லா பெட்டி கடை, மளிகை கடை எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். அதை எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு கத்துற போறேன். இது ரொம்ப நாளா நிறைய பேரால கேட்டுட்டு இருந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுதேன். பொருள் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சொல்லுதேன். இதுக்கு இந்த விளக்கு, சரிங்களா, இது நெய் விளக்குனே வரும். இதோட ரேட் 1000 விளக்கு 900 ரூபாய், சரிங்களா? இது எங்க கிடைக்கும் அப்படின்னா விருதாச்சலத்துல தான் நான் வாங்கியிருக்கேன், சரிங்களா? நான் முன்னாடி எனக்கு இங்கெல்லாம் கிடைச்சிச்சு, இப்ப எனக்கு கிடைக்கிறது இல்ல. விருதாச்சலத்துல இருந்து தான் திருநெல்வேலிக்கு வாங்கியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எங்க பெஸ்ட்டோ நீங்க அங்க பார்த்து வாங்கிக்காங்க, சரிங்களா? 1000 விளக்கு 900 ரூபாய் 90 பைசா. லூஸ்ல வாங்கினா சிலர் 1 ரூபாய் 20 பைசா அப்படி கண்டு போடுவாங்க. அதை நீங்க அப்படின்னு பாத்துக்காங்க, ரைட்டுங்களா? அடுத்தால மெழுகு, சரிங்களா, வேக்ஸ் பட்டன் மெழுகுன்னு சொல்லி கிடைக்கும் கடைகள்ல, அதை வாங்கிக்காங்க. இது 1 கிலோ ரேட் 170 ரூபாய் ஹோல்சேல் ரேட். இதுவும் சென்னையில தான் வருது, சரிங்களா? அடுத்து கலர், சரிங்களா, அதாவது அந்த நார்மல் மெழுகு இந்த ஒயிட்ல இருக்கும். நமக்கு கொஞ்சம் சாண்டல் கலருக்காக இந்த கலர் வாங்கி வச்சிருக்கேன். இது கிலோ 700 ரூபாய் 800 ரூபாய் 900 ரூபாய். ஒரு ஊர்ல ஒரு கெமிக்கல் கடையில இது கிடைக்கும். இப்போ நமக்கு லூஸ்ல வாங்கும் போது ஒரு 10 ரூபாய் ஏற்றி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து இந்த நெய் விளக்கு அட்டை போட்டு முடிச்சுன்னா அதுக்கு போடக்கூடிய கவரு 2.25க்கு 2.5, சரிங்களா? இது 1 கிலோ வாங்கினா 180 ரூபா 190 ரூபாய் அப்படி கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதுல 1 கிலோல 1000 கவருக்கு மேல தாராளமா இருக்கும், ஓகேயா? ரைட். அடுத்து திரி, சரிங்களா? இந்த திரி விளக்குக்கு நார்மலா போடுவாங்க, கெட்டு திரி. அதாவது இப்படி ஜடை இருக்கணும் திரியில, சரிங்களா? நார்மல் பஞ்சு திரி இதுக்கு ஆகாது. இந்த மாதிரி கெட்டு திரி. இதோட ஹோல்சேல் ரேட் 3 ரூபாய் தான். 30 திரி இருக்கும். ஒரு திரியோட ரேட்டே நமக்கு 10 பைசா தான் வரும், ஓகேங்களா? அடுத்து வேக்ஸ் கலக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம், அந்த கலர் கலக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு அட்டை, சரிங்களா? இந்த விளக்கெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு அட்டையில தான் பின் பண்ணுவோம். இந்த அட்டை எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாத்துக்காங்க. ஏன்னா அட்டை மெயின். பழைய அட்டையே நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம், பழைய கடையில இருந்து வாங்கியே பண்ணலாம். அப்புறம் இந்த மெழுகு உருக வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கேஸ் தேவைப்படும். 5 நிமிஷமே தேவைப்படாது, கேஸ் லைட்டா தேவைப்படும், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டேன், பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெழுகு மெஷர் பண்ணி எடுக்க போறோம், சரிங்களா? கரெக்டா 50 கிராம் எடுக்க போறேன். இப்போ உங்களுக்கு மெஷர் பண்ணாமலும் சொல்லி கொடுக்கலாம். நம்ம சேனல்ல எல்லாமே மெஷர்மெண்டோட சூப்பரா வரும். ஏன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 50 கிராம் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இது லாஸ்ட் டைம் உங்களுக்கு மெழுகு அங்கங்க சிந்துச்சுனாலும் நீங்க கரெக்டா இதில் எடுத்து போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ரீயூஸ் பண்ணிக்கிடலாம், சரிங்களா? எந்த இதுவுமே கிடையாது. தாராளமா சின்ன சின்ன மெழுகு ஏதாவது நீங்க சிந்துனீங்கன்னா அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க, ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 50 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துட்டோம், ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மெல்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வேக்ஸ், சரிங்களா, மெழுகு உருக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். என்னன்னா கலர் மிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? இந்த கலர் 1 கிலோக்கு 1 ஸ்பூனே போதும், சரிங்களா? இவ்வளோ 1 கிலோ வேக்ஸை மெல்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ போதும். நம்ம இன்னைக்கு வெறும் 50 கிராம் தான் எடுக்கும். அதுக்கு கொஞ்சமா தான், இவ்வளோ போதும், சரிங்களா? இவ்வளோ இதில் சேர்த்தாச்சு, ஓகேயா? இதை சேர்த்துட்டு இனி என்ன பண்ணணும்னா இதில் கொஞ்சம் ஆயில் விடணும், சரிங்களா? என்ன ஆயில் விடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் இல்லாத ஆயில், ஓகேங்களா? இப்போ நமக்கு இது விளக்கட்டைக்கு மத்தியில் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்க கேண்டிலுக்கு எதுவும் பண்றீங்கன்னா எந்த ஆயிலும் எடுக்கக்கூடாது, கண்டிப்பா தேங்காய் தான் எடுக்கணும். ஏன்னா அந்த மற்ற எண்ணெயில கொஞ்சம் கலர் இருக்கும், நீங்க எதிர்பார்க்குற கலர் வராது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடும். ஏன்னா ஆயிலோட அந்த கலர் மிக்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கலர் கண்டிப்பா மெழுகுக்குன்னு வருது, சரிங்களா? ஆயில் கலர் இது பேரு பவுடர்ல வரும். வேற எந்த கலருமே இதுல ஒட்டாது, சரிங்களா? கேசரி பொடி வேற எதுவுமே ட்ரை பண்ணாதுங்க. இந்த கிரையான்ஸ் எல்லாம் போட்டு பண்றது பிசினஸ்க்கு செட் ஆகாது. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா இன்னைக்கு ஆரம்பிக்கும் பிசினஸ் அப்படியே போகணும் அப்படின்னா அது அதுக்குள்ள பொருளை கரெக்டா வாங்கி பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நம்ம கலரை நல்லா ஆயில் எப்படி கரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம், ஓகேங்களா? கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ சரிங்களா, நல்லா சிம்ல வச்சுட்டு மெழுகு இதில் வச்சிடணும், ஓகேயா? அப்படியே வச்ச கொஞ்ச நேரத்துல இருந்து பொறுமையா மெழுகு உருக ஆரம்பிச்சிடும், ரைட்? இப்போ திரியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்போ கெட்டு திரி இப்படி சொன்னோம்ல,
இந்த கெட்டு திரியை வந்து அப்படியே எடுக்கக்கூடாது, லென்த் அதிகமாக இருக்கும் விளக்குக்கு. அதனால இதை வந்து 2ஆ வெட்டி எடுத்துக்கிடணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம மெழுகு வந்து உருக ஆரம்பிச்சிட்டு, நான் வந்து எப்பவும் காய்க்கிற பாத்திரம், அதனால அந்த பழைய கலர் வந்து லைட்டாக அப்படி ஒட்டிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால கொஞ்சம் அப்படியே தெரியுது. புதுசாக காய்க்கும் போது வந்து ஒயிட்டாக தான் தெரியும். ரைட். இப்போ மெழுகு உருகுறப்போ என்ன முக்கியமான ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா, இந்த திரியோட ஒரு பக்கத்தை வந்து இப்படி டிப் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? அது எதுக்காக அப்படின்னா, அந்த விளக்கை வந்து அவங்க பொருத்தும் போதுல டக்குன்னு பிடிச்சிரும். ஓகேயா? நல்லா ஷார்ப்பா இருக்க சைடா பண்ணணும். இந்த ஓப்பனா இருக்க சைடை வந்து நீங்க விளக்கு உள்ள வச்சுக்கிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படி முக்கி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே உருகி வந்துட்டு, இப்போ நம்ம திரியையும் அதே மாதிரி ஃபுல்லாவே டிப் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இனிமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து நல்லா உருகி வந்த பிறகு இந்த கலரை வந்து அது கூட ஆட் பண்ணணும். கலர் வந்து கரெக்டாக அது கூட ஆட் பண்ணால் அந்த கலர் வந்து நல்லா மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெழுகு நல்லா உருகிட்டு, மெழுகு வந்து உருகின உடனே ஆஃப் பண்ணிடும். ஏன்னா அந்த மெழுகோட மெல்டிங் பாயிண்ட் தாண்டின உடனே தீ பிடிச்சிரும். அதனால கவனமா இருங்க. மெழுகு உருகி முடிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அடுப்பு சூடு, பாத்திர சூடுக்கு அது அப்படியே தான் இருக்கும், அது கட்டியாராது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கலர் கலக்கி வச்சிருக்கோம்ல, இந்த கலரை வந்து அது கூட சேர்த்துடலாம். சிம்பிளா இருக்கு. இப்படி கொஞ்சோண்டு தான் கலக்கி இருக்கும். இதை வந்து அது கூட கலக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த கலர் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? கலர் வந்து அது கூட கரைஞ்சிட்டு, ரைட். இப்போ நமக்கு வந்து வேக்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம விளக்க வந்து ஃபிளாட்டா இருக்கிற மாதிரியான இடத்துல வந்து அப்படியே விரிச்சு வச்சிடலாம். சரிங்களா? அது அடுப்பா இருந்தாலும் சரி, அடுப்பு மேடையா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஃபிளாட்டா இருக்கணும். ஓகேங்களா? அதில் வந்து விரிச்சு வச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விளக்கு எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து திரிய வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேக்ஸ் எடுத்து நம்ம விளக்குல அப்படியே ஊற்றலாம். சரிங்களா? பொறுமையாக ஊற்றணும். ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே ஊற்றிட்டு வர வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மொத்த மெழுகையுமே இதில் வந்து ஊற்றியாச்சு. சரிங்களா? மெழுகு ஃபுல்லாகவே ஊற்றி முடிச்சாச்சு. மொத்தம் நமக்கு விளக்கு எத்தனை வந்திருக்குன்னா 16 விளக்கு வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வந்திருக்கு. 50 கிராம்ல இவ்வளோ வரும். 100 கிராம்லனா கூட 2 விளக்கு வரும். சரிங்களா? அப்படி நீங்கள் மொத்தமாக பண்ண முடியல, நிறைய பண்ணலாம். நம்ம கடைக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் எப்பவுமே 200 கிராம் எடுப்பேன். சரிங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுக்காக இப்படி பண்ணிட்டேன். இனிமே வந்து இது நம்ம வந்து காஞ்ச பிறகு வந்து அது கொஞ்சம் இப்போ வந்து ஃபுல்லாக காஞ்சிருக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? கை வச்சு அப்படி அமுங்கும். ஒரு 1/2 அன் அவர் கழிச்சு வந்து நம்ம வந்து அட்டையில போட்டுடலாம். அட்டையில போட்டு இதோட செலவு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம விளக்கு வந்து நல்லா காஞ்சிடும். சரிங்களா? 1/2 அன் அவருங்கிறது வந்து ரொம்ப மேக்ஸிமம் டைம் தான். இப்போ எல்லாமே காஞ்சிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம வந்து அட்டை போட்டுடலாம். சரிங்களா? அட்டையில போட்டுட்டு இதோட லாபம் எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். இவ்வளோத்தையும் நம்ம எடுத்தாச்சு. நம்ம இப்போ இதை நம்ம அட்டை போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கவரில் இந்த விளக்கை மட்டும் எடுத்து வச்சா போதும். சரிங்களா? அந்த விளக்கை வந்து சீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கவரில் இப்படி எடுத்து வச்சா போதும். இந்த ஓரத்தில் நம்ம சேர்த்து பின் பண்ணிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எல்லா விளக்கையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பின் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம வந்து அட்டை வந்து நம்ம கடைக்கு வரக்கூடியது, இந்த மாதிரியான பொருள் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக பண்ணணும். அட்டைக்கு வந்து 50 பைசாக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. ஓகேயா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான விளக்கட்டை ரெடி. சரிங்களா? 10 வச்சு தான் வரும். 10 வச்சு பின் பண்ணியாச்சு. இதில் ஒரு பஞ்ச் பண்ணி நூல் போட்டால் கடையில் தாராளமாக நீங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட செலவு பார்த்துடலாம். செலவு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒன்று சொல்றேன். தயவு செய்து மார்க்கெட் ரேட் என்னவோ அதுபடி கொடுங்க. நிறைய பேர் எனக்கு மெயில் பண்றாங்க, வருத்தப்படுறாங்க, அண்ணாச்சி நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க,
எல்லாம் பாதி பேர் வந்து பிசினஸ்ல வந்து ரேட்டை உடச்சு விட்டு போயிருந்தாங்கல்ல, தொழிலே பண்ண முடியலன்னா சொல்லுவாங்க. தயவு செய்து மார்க்கெட்ல இருந்து ரேட்டை இறக்கி விற்காதுங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ஃபேமிலி காஸ்ட், நீங்க உங்க குடும்பம் நடத்துற செலவு, வருமானம் எல்லாம் வேணும். அதனால பொருள் இவ்வளவுதானு சொல்லிட்டு இவ்வளோன்னு கொடுத்துட்டு தயவு செய்து எந்த ஊர்லயும் ரேட்டை வந்து உடச்சு விடாங்க, சரிங்களா? இப்ப இதோட ரேட்டை பார்க்கலாம். விளக்கு வந்து ₹1, சரிங்களா? திரி வந்து 5 பைசா. நான் வந்து 10 பைசா சொன்னோம்ல, நம்ம பாதியை கட் பண்ணி தான் வைக்கும். திரி வந்து 5 பைசா. வேக்ஸ் வந்து கிலோ வந்து ₹170. நம்ம 50 கிராம் வந்து இதுல வந்து காய்ச்சிருக்கோம். ஒரு ₹9 வேக்ஸ் போட்டாலே நமக்கு வந்து 60 பைசாக்குள்ள வேக்ஸ் வந்து ஒரு விளக்குல இருக்கு, சரிங்களா? அப்புறம் கலருக்கு வந்து ஒரு 5 பைசா 10 பைசா அப்படி போட்டுக்கலாம். ஓவராலா நம்ம வந்து கணக்கு பண்ண போச்சுல, ஒரு விளக்கு செய்யறதுக்கான காஸ்ட் வந்து ₹2 உள்ளே வந்து நின்றும், சரிங்களா? அதனால இதோட ஹோல்சேல் ரேட் அட்டை ரேட் வந்து ₹25, ரீட்டைல் ரேட் ₹30. இதுக்கு கீழே யாருமே இறக்கி கொடுக்காதுங்க. ஹோல்சேல் ரேட் ₹25, ரீட்டைல் ரேட் ₹30. நீங்க கடை கடையா போய் சப்ளை பண்ணீங்கன்னா ₹30 கொடுக்கலாம். உங்க ஏரியாவுக்கு தக்க நீங்க பார்த்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியானது கத்துக் கொடுக்கலாம். வெளியில வந்து ₹1500 ₹2000 ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு காசு கூட வாங்காம உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பர்டிகுலரா லேடிஸ் வந்து தொழில் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. முதலீடு இல்லாம இருப்பாங்க, பணம் இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஈஸியா இது ஒரு ₹2000 இந்த பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெரிய அளவுல நமக்கு வந்து செலவு கிடையாது. நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பிரயோஜனப்படும். நிறைய பேர் இப்பதான் எனக்குலாம் மெயில் பண்ணுவாங்க, உங்க சேனல் எனக்கு இப்பதான் தெரியுது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.